அம்மன் கோயில் கலக்கால முடிச்ச உடனே அதுக்கு முன்னாடி வைதையை காத்திருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட நடந்து அப்படி வந்தேன், நான் அப்படியே பார்ப்பேன், ரேவதி சைலண்டாக பார்ப்பேன். அப்போ பெல்ட் என் கையில் இருக்கும், அதை எடுத்து இப்படி அடிக்க பின்னாடிலேருந்து பிடிச்சிட்டு வர விஜயகாந்த். திரும்பி அடிப்பேன் பாருங்க, ஃபுல்லாக அடித்து அவர் மயங்கிற அளவுக்கு அடிச்சிருவேன். அடிச்சுட்டு போயிடும். சார் இதை ஒரு ஹீரோ ஒத்துக்கணும் சார். அவன் ஒத்துக்கிட்டான் சார், அங்கே தான் சார் மனுஷன் தெய்வமாக நிற்கிறான். விஜயகாந்த் மாதிரி இனிமேல் ஹீரோ கிடையாதுங்கன்னா நான் நடித்தது விஜயகாந்த்கிட்ட தான். நான் தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி விஷயத்த. எப்படி ரஜினி சார் சொன்னாரோ, என்னை அறையத்துக்கு நீங்கள் அறிஞ்சால் ஒத்துக்குவான்னு சொன்னாரோ, அது மாதிரி விஜயகாந்த் சொன்ன டைலாக் வச்சாங்க. நான் ஒரு சீன் வச்சாங்க, அவரை நினச்சிருந்தேன் நான் திருப்பி அடிச்சுருப்பேன், பட் அடிக்கக்கூடாது ஏதோ காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு காம்ப்ரமைசிங் சீன் வச்சாங்க. அம்மன் கோயில் கலக்கால அது கூட வைக்கல. சுந்தரராஜனுக்கு தான் சார் எல்லா பேருமே. ஒத்துக்கிட்டு செஞ்சது விஜய்மா. ஏன்னா விஜயமா சுந்தரராஜன் நல்லா பேசிட்டு தான் செஞ்சாங்க. நானும் இந்த கேள்வியை கேட்டேன், எப்படி நான் அடிச்சு நீ அட்ரா கதை அதானடா, கதை அதானே, நான் நான் எல்லாரையும் அடிப்பேன்னு சொல்லிட்டு நான் அடிச்சுட்டு இருந்தேன், கதை போயிடுமே. தெய்வம் சார், கடவுள் ரைட்டர் முடிஞ்சு போச்சு.